சான்றோர் உளவிய தொண்டை மண்டலத்தில் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் கோழியாளத்தில் பூர்வீகமாக கொண்ட தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் மலை மாவட்டமான நீலகிரியில் தேயிலை தோட்ட கண்காணிப்பாளராக பணியாற்றிய அந்த காலகட்டத்தில்தான் பிரித்தானிய ஏகாதிபத்திய நாடுகளிலிருந்து தென்னாப்பிரிக்காவிற்கு வேலைக்கு ஆட்களை அழைத்து சென்ற அந்த காலகட்டத்தில் தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தென்னாப்பிரிக்கா பயணம் சென்று நேட்டல் நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக இருந்த காலகட்டத்தில்தான் அந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பின்னால் தேசபிதாவாக மாறிய அண்ணல் காந்தி அவர்களுக்கு மோகா காந்தி என்று தமிழில் பெயர் எழுத கற்றுக் கொடுத்த ஆசானாக தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 16 ஆண்டு கால தென்னாப்பிரிக்கா பயணம் முடிந்து தாயகம் திரும்பி நீதி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு 1923 துவங்கி 1936 வரையில் நீதி கட்சி அமைச்சரவையில் சட்ட மேலவை உறுப்பினராக பல்வேறு நியமன பொறுப்புகளில் ஏற்று அரிய பல சாதனைகளை திட்டங்களை வகுத்து தந்த பெருமை தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. அந்த காலகட்டத்தில் ஏனைய மக்கள் பயன்படுத்துகின்ற பொது சாலை, பொது கிணறு, ஆலய நுழைவு போன்ற போராட்டங்களில் மற்றவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி 1924ஆம் ஆண்டு உரிமை கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி 1925ஆம் ஆண்டு அதை நிறைவேற்றிய பெருமை ஐயா தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. அதே போன்று ஒட்டி பிறந்தாலும் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற இடதுகை போல் இட்டு வைக்கப்பட்டுகின்ற ஒடுக்கப்பட்ட விளிம்பின மக்கள் 74 ஜாதி குழுக்களாக பிரிந்திருந்ததை ஒட்டுமொத்தமாக இணைத்து ஆதி திராவிடர் என்ற ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அரசாணை வெளியிட்ட பெருமை தாத்தா தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் தான் பிரிட்டானிய நாடு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்ற சூழல் ஏற்படுகின்ற போது வட்டமேசை மாநாட்டை லண்டனில் நடத்தும் போது முதல் மாநாட்டில் தலைவர் அம்பேத்கர் அவர்களுடன் தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றார்கள். முகமது அலி ஜின்னா அவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் புறக்கணித்தது. தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள் பங்கேற்கவில்லை. அப்பொழுதுதான் தன்னை ஒவ்வொரு தலைவராக அறிமுகப்படுத்திக்கிட்ட வந்தபோது தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய கோட் பாக்கெட்டில் நான் தீண்டத்தகாதவன் என்று பெயர் குறித்து வைத்திருந்தார். கைக்குலிக்க மறுத்தார். ஏனென்று கேட்டபோது உங்களுடைய ஆட்சி நடக்கின்ற இந்தியாவில் நாங்களெல்லாம் தீண்டத்தடாகளாக இருக்கிறோம் என்று சொன்னபோது 5ஆம் ஜார்ஜ் மன்னர் கேட்டார், நீங்கள் கீழே விழுந்தா கூட உங்களை தூக்கி விடமாட்டார்களா என்று கேட்டபோது மாட்டார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை அருகில் அழைத்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கு விடிவு கண்ட பெருமை கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார். 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தி அவர்களும் சரோஜினி நாயுடு உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பங்கேற்றார்கள். அந்த மாநாட்டில்தான் தனி வாக்குரிமையும் இரட்டை வாக்குரிமையும் அதே போன்று தனி தொகுதி உரிமையும் பெற்றுத்தந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. இதை ஏற்க மறுத்த மகாத்மா காந்தி அவர்கள் 19/9/1934 ஒரு மிகப்பெரிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை பூனாவில் பிர்லா மாளிகையில் தொடங்கிய போது பதட்டம் சூழ்ந்தது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உயிர்கொலை அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது ராஜாஜி உள்ளிட்ட தலைவர்கள், தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள், பிர்லா போன்றவர்கள் அமர்ந்து வட்டமேசை மாநாட்டில் பூனா ஒப்பந்தத்தை இறுதி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த தொகுதி வரையறை மேற்கொண்டு கொடுத்த பெருமை அந்த காலகட்டத்தில் அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பெருமை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் அதே போன்று தலைவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு உண்டு என்கின்ற அந்த சிறப்புக்குரிய மனிதனை கௌரவித்து திவான் பகதூர், ராவ் சாஹிப் போன்ற பல பட்டங்களை வழங்கியிருந்தாலும் தமிழ்த்தண்டர் திருவிக்கா அவர்கள் தலைவர் ரெட்டமலை சீனிவாசனுடைய தமிழ் தொண்டை பாராட்டி அவருக்கு திராவிடமணி என்று பெயர் சூட்டினார்கள். அந்த ஆக சிறந்த மனிதனுடைய வரலாற்றை வாழும் தலைமுறை அறிந்து கொள்கின்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சியில் இதை பள்ளி மாணவர்களுக்கு பாடமாக கற்பிக்கின்ற விதத்தில் பள்ளி கல்லூரிகளில் இதை ஒரு பாடமாக கற்பித்தர வேண்டும் என்ற வேண்டுகோளை அவருடைய 167வது பிறந்த நாளான இன்று தமிழ்நாடு அரசுக்கு திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் கோரிக்கையாக வைக்கின்றோம். அவசியம் இதை பாடநூலில் சேர்க்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம்.